நம்ம மதுரைக்கு பக்கத்துல உசிலம்பட்டி ஒரு ஏரியா இருக்கு. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் பெயர் விருமாண்டி. அந்த விருமாண்டி என்பவரை நம்மளுடைய அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னா, ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம் என்பதற்கான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக மரபணு ஆராய்ச்சி மூலமாக இந்த மைட்ரோகாண்டினல் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கு. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உட்கருவுல எம்டி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மைட்ரோகாண்டினல் மரபணு என்று ஒன்று இருக்கிறது. அது காலம் காலமாக தாய் வழியாக வரக்கூடியது. அந்த தாய் வழியாக வரக்கூடிய அந்த மரபணு அதை சோதனை செய்தால் நம்ம எங்க நம்முடைய முன்னோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்ப பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு சொல்றாங்க இல்லையா. அதே போல இது மரபணு டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணா நம்முடைய மூதாதையர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர், சிந்துவெளி ஆய்வாளர், அவருடைய பிளட் டெஸ்ட்ல இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மூதாதையர்கள் எல்லாம் இப்போது கஜகஸ்தான் நாட்டில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்டிங் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரங்க, உண்மையான நம்முடைய மரபணுகளுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு ரீதியான அதை பூரா ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஹேப்லோ குரூப் என்று பெயர். L0 ஆரம்பிச்சு L6 வரைக்கும் ஹேப்லோ குரூப்ஸ் இருக்கு. இதுல ஆப்பிரிக்கா விட்டு வெளியே கிளம்பின குரூப் L3 அப்படிங்கிற ஒரு குரூப். L3 என்கின்ற ஹேப்லோ குரூப் தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்த முதல் மரபணு குரூப். அந்த L3 இருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு L3 போட்டு அப்படி கோடு போட்டீங்கன்னா அதுல MN அப்படின்னா பிரிவு வருது. அதுல M130, இந்த M130 மரபணு சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த விருமாண்டி என்கின்ற அந்த 35 வயது இளைஞருடைய உடலிலே அந்த M130 என்கிற மரபணு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மரபணு என்ன என்றால் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் அது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மரபணுவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆய்வுல அந்த இளைஞரை நம்ம ஊர்ல என்ன செய்வோம், ஆதி மனிதன் தமிழன்கிறது சொல்லிட்டு இருந்தோமா, இப்ப அதை விட்டான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக தான் ஆதி 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 மனிதன் அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு அங்க ஒரு மேடையை போட்டாங்க. அந்த பையன் அந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சதுனால என்ன சொல்லிட்டான், ஏய் நான் ஜாதிக்காரன் கிடையாது, நான் தமிழனே கிடையாது, நான் இந்தியனே கிடையாது, நான் M130 தான் சொல்லிட்டான்.